எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்காம ஒரு மாதிரி பண்றது. அது ஒருத்தருங்கிட்ட வந்து அதிகமா பணம் இருக்குது, அவன் வந்து கொடை வள்ளல் அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். பதுக்கிக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க தப்பா புரிஞ்சுக்குவீங்க, அது வேற மாதிரி போயிடும் இல்லையா. சேர்த்திக்கிறதுமே ஒரு பக்கம் நம்ம வந்து ஏகப்பட்ட பணத்தை சேர்த்திக்கிறோம் அப்படின்னாவே பாதி பேருக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை நம்ம சேர்த்திக்கிறோம் தான் அர்த்தம். அதுவே தவறான விஷயம் தான். இயற்கை வந்து எல்லாத்துக்கும் சமமா கொடுக்கலினாலும் கூட எல்லாத்துக்கும் தேவையானதை கொடுக்குது அப்படிங்கிறதா உண்மை. எல்லாத்துக்கும் தேவையானதை இயற்கை கொடுக்குது. அந்த இயற்கை கொடுக்கறதுல இருந்து சில பேர்லாம் வந்து அதை எடுத்து சேமிச்சு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அது கொடை வெள்ளல் தன்மை ஆகாது. இப்போ கிருஷ்ணனுக்கு வந்து பல பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒருத்தர் பெருசாக சப்போர்ட் பண்ணுறாரு. நானும் அவர் பார்த்துட்டு அந்த வீடியோ, அவர் என்னன்னா கிருஷ்ணன் எனக்கு தெரியாது, எஸ்கே கிருஷ்ணன் எனக்கு தெரியாது, ஒரு சோலோ கிரியேட்டர் அடிப்படையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு பையன் வந்து மேலே வந்துட்டான்னு சொல்லி ப்ரைவேட்டில், அதாவது நிறைய கார்பரேட் யூடியூபர்லாம் சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணுறான்னு சொன்னோன்னே நம்மளும் போய் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு தாங்க அவன் வீடியோ போய் நான் பார்த்தேன். அவன் வீடியோவை பார்த்தா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு தோணுமா? யோசிச்சு பாருங்க. அவன் அப்படி பேசுகிறான். நேற்று கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இப்போ நம்ம ஒருத்தர் கெஸ்ட் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, நம்ம வந்து வீட்டில் ஒழுங்கீனமாக இருக்கிற சில பொருள் எல்லாம் எடுத்து என்ன பண்ணுவோம், ஒழுங்குபடுத்துவோம். அந்த மாதிரி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஏதாவது இந்த மாதிரி கிருஷ்ணன் வந்து எஸ்கே கிருஷ்ணன் வந்து நிறைய அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் நிறைய பேர் போய் அந்த வீடியோ, கிருஷ்ணனுடைய வீடியோ எல்லாம் போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. எல்லா சோத்தையும் எடுத்து எடுத்து பார்க்கணுமா என்ன? ஏங்க அவன் நான் சொல்லியிருப்பேன், மூணாவது வீடியோ, முதல் வீடியோவே நான் சொல்லியிருந்திருப்பேன். அதாவது இலங்கையில் வந்து உதவி செய்கிற மாதிரியான வீடியோக்கள் நான் பார்க்குறப்போ தொடர்ந்து என்னால் பார்க்க முடியலைங்க. அவ்வளோ எரிச்சலும் கோபம் வந்துச்சு. இனிமேல் அந்த மாதிரி பார்க்கவே கூடாதுன்னு ஒதுங்கி வந்தாலும் நான் இப்போ ஏதோ இலங்கையில் வந்து அடிப்படையில் இருந்து வர்ற ஒரு பையனுக்கு வந்து எல்லாரும் வேணும்னே பழி போட்டு இது பண்ணுறாங்கன்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்த ஆள் தான் நான். அவனுக்கு எதிர்த்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன். எப்படி எஸ்கே கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? அதுலேயும் குறிப்பாக ஒரு சில ஆண்டிகளினுடைய இச்சை நாயகன் தான் எஸ்கே. அவனுக்கு எப்படிங்க சப்போர்ட் பண்ண முடியும்? இப்போ நான் சொல்கிறேன், நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் இல்லைங்களா. அதில் அது மாதிரி நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா சில பொருள்கள்லாம், ஏன்னா ஏழைங்களாக இருக்கிறவங்களுக்கு எந்த பொருள் எங்கே வேணாலும் அது ஒரு மாதிரி இருக்குங்க. மனநல ரொம்ப வறுமையிலையும் கஷ்டத்துலையும் இருக்கிறவங்க நம்ம எப்படி வாழணும், ஒரு பொருளை எடுத்து ஒழுக்கமாக வைக்கணும், ஒழுங்காக வைக்கணும்னே தெரியாது. ஏன்னா எல்லாம் கிடைக்கிறவங்க, எல்லாம் கிடைச்சிருக்கிறவங்க தான் ஒவ்வொரு பொருளையும் ஒழுங்காக வச்சுட்டு போயிட்டு இருப்பான். அதுக்காக போராடிட்டு இருக்கிறவங்க, கிடைக்க வேண்டிய விஷயத்துக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கே போராடிட்டு இருக்கிறவங்க எதை எங்கே வச்சாங்கன்னே தெரியாமல் அல்லாடிட்டு இருக்கிற குடும்பம் தான் அது. இவன் பெரும்பாலும் ஆண்கள் இல்லாத வீட்டில் போய் பண்ணுற அட்டூழியுமே எரிச்சலாக இருக்குதுங்க, கோபம் வருது. இவனுக்கு எப்படிங்க சப்போர்ட் பண்ண முடியும்? பெண்கள் இல்லாத, அதாவது ஆண்கள் இல்லாத வீட்டில் போய் அடிக்கிற குத்தாட்டம், கேலி, கிண்டல்லாம் வந்து செம எரிச்சலாக இருக்குது. இவனுக்கு வந்து கோர்ட்டு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே. கோர்ட்டெல்லாம் தண்டனையே கொடுக்க வேண்டாம்ங்க, அது அந்த விஷயத்துக்கே போக வேண்டாம். எஸ்கேக்கு வந்து சரியான தண்டனை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவனுக்கு பணம் அனுப்பாதீங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய அறிவு நாளை வந்து எல்லாத்துக்கும் புரியுமான்னு தெரியல. ஆனால் அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை, அதுதான் மெய். எங்கள் தமிழ்நாட்டில் வந்து எஸ்கேக்கு வந்து பயங்கரமாக ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா. அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. நம்ம எப்படிங்க எஸ்கேக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? இப்போ அந்த விஷயத்துக்கு வர அந்த குடும்பத்துக்கு போனோடனே அந்த பொண்ணு, அந்த ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து அந்த அம்மா போட்டு வைக்கிறாங்க. அதில் வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸ் வந்து இருக்கிறதுல வந்து ஒரு துணி ஏதோ போட்டாங்க போல இருக்கு, மறைஞ்சிருக்குது. இவன் என்ன பண்ணுறான், அதை போய் எடுத்துட்டு இது எதுக்கு நாங்கள் வர்ற உடனே எடுத்து ஒளிவு வச்சிருக்கீங்க அப்படின்னா. சில அந்த இலங்கையில் பேசுறது எனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது. நான் பேசுறது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. அதனால சில விஷயங்கள் எனக்கு புரியல. ஆனால் அதில் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்தோன்னே எடுத்து ஒளிவு வைக்கிறீங்க, எதுக்கு ஒளிவு வைக்க, அந்த ஒரு விஷயத்தை போட்டு நோண்டுறானுங்க. ஒரு லெவலுக்கு மேலே அந்த பொண்ணு, அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா வந்து அழுகுறாங்க. இப்படி அழுக வச்சு கண்ணீர் சிந்த வச்சு இவன் எதுக்கு உதவி செய்கிறான்னு எனக்கு புரியல. ஒருத்தருடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு தான் நம்ம உதவி செய்கிறது, அது எவ்வளோ பெரிய பாக்கியம். இவன் போய் சாக்லேட் எதுக்கு ஒழிச்சு வச்சிருக்கீங்க, நாங்கள் வராங்க எதுக்கு ஒளிவு வைக்கிறீங்க அப்படின்னு அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க. அப்படியான ஒரு விஷயம் நடந்ததே தெரியலன்னு சொன்னாலும் கூட இவன் விட மாட்டேங்கிறான், நோண்டுறான். அதே வீடியோவில் வந்து ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரியல. அதே நான் பார்த்த வீடியோலேயே அவங்க வந்து பிட்டாக போடுறாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ளே அவன் போயிருக்கிறானா, அது எனக்கு வீடியோவாக நான் பார்க்கல. அந்த வீடியோனுடைய லிங்க் இருந்தாலும் கூட எனக்கு அனுப்புங்க, நான் பார்க்குறேன். அது எவிடன்ஸாக கூட நம்ம போடுவோம். அந்த வீட்டில் போய் அந்த ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு போகிறதுக்கே நமக்கு அனுமதி கேட்கணும், எங்க வரட்டுங்களா அப்படின்னு. போன உடனே நம்ம கம்முன்னு தான் உட்காந்துருக்கணும். ஒரு பொருளை பார்க்கறது, அந்த வீட்டில் இருக்கிற பொருளை பார்க்கறது கூட நம்ம அச்சப்படணும் அப்படி நினைக்கிறான் நான். அதனால் நான் பேசுகிற அறிவு ஞானமெல்லாம் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இப்போ இந்த ரூமில் உட்காந்துருக்குன்னா அடுத்த ரூமை எட்டி பார்க்கறதுக்கே நமக்கு வந்து அச்சப்படணும். அந்த ரூமில் என்ன இருக்குதுன்னு பார்க்கறது கூட நம்ம அவ்வளோ தூரம் யோசிக்கணும். இதுதான் மனிதனுடைய பண்பாக நான் நினைக்கிறேன்.
இவன் போய் அங்க வீட்டில் இருக்கிற மொபைலை எடுத்து பார்த்து அதனுடைய வாட்ஸ்அப் நோண்டி அதுல யாரோ வேற ஒருத்தர் இல்லை வாட்ஸ்அப் அந்த அம்மாவுக்கு பண்ணியிருக்கிறத பார்த்து அந்த குடும்பமே பிரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ போட்டிருந்தாங்க. இவன் எங்கேயும் உதவி செய்யறான். இவன் பண்றது என்ன சொல்றது, இவனுக்கு வந்து சில பேர் லேடிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது சிங்கள பெண்கள் யாரோ ஒருத்தர் சிங்கள பெண் ஒருத்தர் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவன் வீடியோ வந்து பாக்குறதுக்கு சினிமா மாதிரி இருக்குதான் ட்வீட் பண்ணிட்டு, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஆதரவாகவும் கிருஷ்ணாவுக்கு எதிர்த்தும் தான் வந்து கமெண்ட் பண்றாங்க. அதுல அழகா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க கிறிஸ்டின்னு. நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபருங்க, வீடியோகிராஃபர், ஒரு ஆர்டிஸ்ட்டு. நான் ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னா ஒரு இடத்துக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் எவ்வளோ பந்தாவாக போகணும். எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃபு சொல்லுவாங்க, மாமா நீ ஏன் இப்படி சிம்பிளாகவே போகிற அப்படின்னு. எனக்கு சிம்பிளாக இருக்கிறதாங்க பிடிக்கும். எங்கள் வீட்டில் பவுடர் கூட கிடையாது. எங்கள் அம்மா எனக்கு பவுடர் அடித்தது தான். எங்கள் வீட்டில் பவுடர் கூட கிடையாது. அதாவது அலங்காரம் பண்ணுறதே தப்பு அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது அப்படின்னா அவங்க கமெண்ட் பண்ணாங்க. பேராசைப்படுறது, இது எல்லாமே தமிழில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தானே. நான் அதையெல்லாம் நம்பக்கூடிய ஆட்கள் தான். நம்ம வந்து இப்போ புரோக்கர் அப்படிங்கிறதே வந்து இப்போ முதலே சொல்ல மறந்துட்டேன். வட்டி, கொடை வள்ளல் தன்மை, இது எல்லாமே மனித சீரழிவு உண்டு பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமானது இந்த புரோக்கர், கமிஷனுக்கு வேலை பார்க்குறவங்க. இப்போ எங்கள் ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா சந்தை இருக்கும். உதவி செய்யறதுக்கு ஒரு புரோக்கர் அவசியமே இல்லை. சில பேர்லாம் வந்து கிருஷ்ணன் வந்து ஒரு போஸ்ட்மேன் தானே, போஸ்ட்மேன் வேலை தானே செய்யறான் அப்படின்னா அப்படி செஞ்சிருந்தா கூட நல்ல விஷயம்தான். அதனால கிருஷ்ணனுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. சில பேர்லாம் கேட்கலாம், அவனால தானே சில பேருக்கு உதவி கிடைச்சிருக்குது அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன், என்னுடைய அறிவும் ஞானமும் ஒரு சிலருக்கு புரியாது. கிருஷ்ணன் இல்லைனாலும் கூட கிடைக்க வேண்டிய உதவி கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். பைபிளில் சொல்லுவாங்க, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த 3 வசனங்கள் வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒருத்தருக்கு உதவி தேவை அப்படின்னா ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் அந்த உதவி தேவைப்படுறவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக கொடுத்துருவார். அது கிருஷ்ணனாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கிருஷ்ணன் இருந்தால் தான் ஒரு சிலருக்குலாம் வந்து உதவி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிட்டு இருந்தோம்னாவோ பேசிகிட்டு இருந்தோம்னாவோ என்ன சொல்கிறது, இச்சை நாயகன் சில ஆண்டிகள் விரும்பிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி நம்மளும் விரும்பிட்டு இருக்கோம்னு தான் அர்த்தம். அவன் என்ன சொல்கிறது, அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதனால் இது வந்து எஸ்கே கிருஷ்ணனுக்கு வந்து நான் வந்து எப்போதும் ஆதரவாக வீடியோ போடவே மாட்டேன். ஏன்னா அவனுக்கு ஆதரவாக வீடியோ போடணும்னு தான் நான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன். இது 3வது வீடியோ. கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய தவறு. என்ன சொல்கிறது, தமிழர்களுடைய வாழ்வியலுக்கு மிகவும் முரணான, எதிரான, சீரழிவு உண்டு பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் எஸ்கேவை நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.